மான் மற்றும் முதலையோட கதை. கோலு மானு ரொம்பவே மெதுவா அவங்க அப்பா அம்மா கூட நடந்துகிட்டு அவங்களோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் வா கோலு. அம்மா, என்னால நடக்க முடியலம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. நீ சீக்கிரம் சீக்கிரம் நடந்துதான் ஆகணும். இது காலு ஓநாயோட இடம். அது ஒருவேளை நம்மள பாத்துடுச்சுன்னா அது நம்மள கொன்னுடும். உங்க அம்மா சரியாதான் சொல்லிருக்காங்க கோலு. இந்த காட்டுல கருப்பு ஓநாய்கள் இருக்கு. அது காட்டுராஜ சிங்கத்தை பார்த்து கூட பயப்படாது. அதோட ரூல்ஸ கூட அது ஃபாலோ பண்ணாது. அவங்க அப்பா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதே நேரத்துல அந்த காலு ஓநாய் அவங்க பக்கமா ரொம்ப வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கும். அவங்கள சாப்பிடணும்னு பாத்துக்கிட்டு இருக்கும். தயவு செய்து எங்களை விட்டுடு, எங்களை போக விடு. 2 நாளா பசியோட இருக்க. என் முன்னாடி அழகான 2 மான், சுவையான ஒரு மான் குட்டி போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? நான் சும்மா விட்டுருவேனா? அப்படி எல்லாம் பண்ணாத ஓநாய். காட்டுராஜா உன்னை சும்மா விட மாட்டாங்க. அவன் என்ன பார்த்து பயந்து வாழை சுருட்டிக்கிட்டு ஓடுவான் அப்படின்னு சொல்லி காலாத்தோளா கோலுவை சாப்பிடணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கோலுவோட அப்பாக்கு அது கோலுவை தான் சாப்பிட போகுது அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிடுது. அப்ப கோலுவோட அப்பா உடனே காலுவை அட்டாக் பண்றாரு. இங்கிருந்து ஓடிப்போ கோலு. அப்ப காலு ஓநாய் கோலுவோட அப்பாவை கிழிச்சு போட்டு சாப்பிட்டுடுது. இத பார்த்த கோலு மற்றும் அவங்களோட அம்மா ரொம்பவே பயந்து போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் ஒவ்வொரு பக்கமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. காலு ஓநாய் அந்த அப்பாவை சாப்பிட்ட பிறகு அந்த உணவை ரசிச்சுக்கிட்டே இப்படின்னு சொல்லுது. 2 பேரும் ஓடிட்டாங்க. ஆனா எனக்கு அந்த சுவையான குட்டியை சாப்பிடணும் போல இருக்கு. எப்போ வரைக்கும் அதை நான் சாப்பிட மாட்டேனோ எனக்கு நிம்மதியே இல்லை. எப்படியாச்சும் அதை நான் தேடி கண்டுபிடிப்பேன். இன்னொரு பக்கம் கோலு ரொம்ப தூரம் ஓடி போயிடுது. அது எங்க போயிருக்குன்னு அதுக்கவே தெரியாது. ரொம்ப தூரம் ஓடுனதால அதுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. அது ஒரு இடத்துல நின்னுக்குது. அதே நேரத்துல அதுக்கு ஒரு சத்தம் கேக்குது. காலையில இருந்து வேட்டைக்காக நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா வேட்டை தானாவே குளத்துக்கிட்ட வந்திருக்கு. அதுவும் ஒரு அழகான மான் குட்டி. இன்னைக்கு அதை சாப்பிட்டு நான் சந்தோஷமா இருக்க போறேன். அப்ப அது பாக்குது ஒரு கிரீன் கலர் முதலை அவனை சாப்பிடுறதுக்காக அவன் பக்கம் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருந்தது. கோலு அழுதுகிட்டே அதுகிட்ட இப்படின்னு சொல்றான். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, என்ன சாப்பிட்டா உனக்கு என்னதான் கிடைக்கும் சொல்லு. இப்பதான் அந்த கருப்பு ஓனாய் என் கண்ணு முன்னாடியே அப்பாவை சாப்பிட்டுடுச்சு. நானும் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். நான் உன்னை கண்டிப்பா சாப்பிட்டே தீருவேன் மான்குட்டி. ஏன்னா உனக்கு தெரியாது போல, கருப்பு ஓநாய்க்கு மான்குட்டி மாமிசம் ரொம்ப பிடிக்கும். அவ உன்னை தேடி சாப்பிடுறதுக்கு முன்னாடி உன்னை நானே சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி இந்த முதல்ல கோலுவை சாப்பிடணும்னு சொல்லி வேகமா போகுது. அதே நேரத்துல தண்ணில இருந்து இன்னொரு ப்ளூ கலர் முதலை வருது. அப்புறம் அது அந்த கிரீன் கலர் முதலை கிட்ட இப்படின்னு சொல்லுது. விட்டுரு அவனை. நீ கேட்டல அவன் என்ன சொன்னான்னு? என் வழியில குறுக்க வராத நீல முதலையே. நீ முதலுக்கே ஒரு கெட்ட பேரை கொடுத்துக்கிட்ட இருக்க. நீயும் சாப்பிட மாட்ட, மற்றவங்களையும் சாப்பிட விட மாட்ட. நீ நான் அந்த சின்ன பாவமான மான்குட்டியை சாப்பிட விட மாட்டேன். நான் அதோட முழு பேச்சை கேட்டுக்கிட்டேன். பாவம், அவன் கஷ்டத்துல இருக்கா. போதும், நீ ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. எப்போ இந்த குளத்துக்கு நீ வந்தையோ அப்பலிருந்து சாப்பிட ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. உன்னோட நல்ல பேச்சை கேட்டு கேட்டு என் காது வலிக்குது. இப்போ நான் சும்மா விட மாட்டேன். உன்னையும் நான் கொல்ல போறேன். 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டையே ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ளவே இந்த ஒரு சண்டை பெருசாகுது. அப்புறம் ப்ளூ முதல்ல பச்சை முதலைய கடிச்சு தூரமா தூக்கி போட்டுடுது. அப்புறம் அது கூட செத்துடுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்ப இங்க உனக்கு எந்த ஆபத்துமே இல்ல. நீ பாதுகாப்பா இருக்க. அப்பா அம்மா சொல்லிருக்காங்க முதலைங்க கறியதான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி யாரையும் விட மாட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா நீ எப்படி இப்படி இருக்க? நீ சரியா சொல்ற. நான் ஒரு விதமான முதலை. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு கோலு. உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு கோலு. அதனால இனிமே உன் கூடவே நான் இருப்பேன். உன்னை என் மகளா நான் வளர்ப்பேன். அதுவோ நீ பெரியவளா ஆகுற வரைக்கும்
அந்த காலு ஓனாய் கண்டிப்பா என்ன தேடி இங்க வரும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு மான்குட்டி மாமிசம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அது உன்னை தேடிக்கிட்டு இங்க வரும். அணிலிருந்து ப்ளூ முதலை கோலு மானோட நிழலாக அது கூடவே சுத்திட்டு இருந்தது. அது எந்த ஒரு சாதாரண விலங்கு கூட கோலு கிட்ட நெருங்கவே விடல. இன்னொரு பக்கம் காடோட ராஜாகிய ஷேர்கான் கிட்ட கோலோட அம்மா ஓடி போறாங்க. மகாராஜா, இந்த காலு ஓனாய் என்னோட புருஷனை என் கண் முன்னாடியே சாகடிச்சு சாப்பிட்டுடுச்சு. என்னோட புருஷன் உங்க பேரை சொல்லி அதை பயம்படுத்தலான்னு ரொம்பவே ட்ரை பண்ணாரு. ஆனா அதுக்கு உங்க மேல கூட பயமே இல்ல. எனக்கு தெரியும், அந்த கருப்பு ஓனாய் என்ன பார்த்து பயப்படாது. நான் சொல்ற அந்த கட்டளைய கூடாது கேட்கவே கேட்காது. அது எல்லா காட்டிவாசிகளை தன்னோட பயத்தால கட்டி போட்டிருக்கு. உனக்கு என்ன வேணும்? ராஜா, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவன் கருப்பு ஓனாய பார்த்து பயந்து காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். எங்கேயோ தொலைஞ்சிட்டான். தயவு செய்து அவனை எனக்காக தேடி கொடுங்க. உன் குட்டி கோலுவை தேடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த கருப்பு ஓநாய்க்கு மான்குட்டி மாமிசம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கூட உன் குட்டியை இந்த காட்டு முழுவதும் தேடிக்கிட்டே இருக்கும். அந்த காலு ஓனாய் கண்டிப்பா என் புள்ளைய தேடி போகும். தயவு செய்து அவன் கண்டுபிடிச்சு சாப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க தேடி கொடுங்க. ஷேர்கான் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்க அவரோட மந்திரி ஆகிய பீமா யானை இப்படின்னு சொல்றான். ஓஹோ ராஜா, அந்த கருப்பு ஓநாய் ரொம்ப சக்திசாலியான ஒரு ஓநாய். அத நீங்க தடுக்க முடியாது. காட்டோட எல்லா விலங்குமே அதோட பேச்சை கேட்டா நடுங்குவாங்க. இல்ல பீமா, நாம அந்த குட்டிய கண்டிப்பா தேடி கொடுக்கணும். இந்த வாட்டி அந்த கருப்பு ஓநாய கூட விடக்கூடாது. இனி அது இந்த காட்டுல இருக்கணும், இல்லனா நான் இருக்கணும். அணிலிருந்து காடோட ராஜா ஆகிய ஷேர் கோலுக்காக காடு முழுவதும் தேட ஆரம்பிச்சாரு. இப்படியே கொஞ்சம் காலம் கடந்து போகுது. இன்னொரு பக்கம் கோலு முதலைய அதோட சொந்த அப்பா மாதிரி நேசிக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் கோலு மற்றும் முதல 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல அப்ப சடனா ரொம்பவே மோசமான அந்த காலு ஓநாய் நிறைய சாப்பிடுறதுக்காக அது முன்னாடி நிக்குது. உன்னை தேடி தேடி ஒரு மாசங்கள் போயிருச்சு. இப்போ நீ என் கண்ணுக்கு பட்டிருக்க. இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட போறேன். இங்கிருந்து போயிரு கருப்பு ஓநாயே, இல்லனா உன் உயிரை விட வேண்டியிருக்கும். கோலு என்னோட பையன், நான் அவனை காப்பாத்தி ஆகணும். நான் செத்தாலும் அவனை காப்பாத்துவேன். முறையா பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு முதல குட்டி ருசியான மான்குட்டியா இருக்கு. முதல்ல இந்த மான்குட்டிய கொல்ற, அதுக்கப்புறம் இந்த முதலைய நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓநாய் மான சாப்பிடுறதுக்காக முன்னாடி போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முதலை உடனே அவனை அட்டாக் பண்ணுது. உடனே அதோட கழுத்தை பிடிச்சு கடிச்சிடுது. கொஞ்ச நேரம் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான வார் நடக்குது. முதல்ல காலு ஓநாய ரொம்பவே ஜோரா மேல தூக்கி அடிக்குது. அதே நேரத்துல கோலுவோட அம்மாவும் காடோட ராஜாவும் கோலுவை தேடிக்கிட்டு அங்க வராங்க. அவ செத்து கிடந்ததை பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ என்ன பண்ணிருக்கன்னா, இது வரைக்கும் என்னால பண்ண முடியாத ஒரு வேலையை நீ பண்ணிருக்க. பாத்துக்கிட்டாரு, இந்த காட்டுக்கு ஒரு ராஜாவாக்குறதுக்கு உனக்கு திறமை இருக்கு. இல்ல மகாராஜா, இந்த காட்டு சிங்கம். நீங்க சிங்கம் தான் இந்த காட்டு ராஜாவா இருக்கணும். ஆமா, நீ யாரு? இது வரைக்கும் நீலவண்ண முதலைய பார்த்ததே இல்ல. ஒரு மான்குட்டிய காப்பாத்துதா என்ன இது? முதல்ல மான்குட்டிய கொன்னு சாப்பிடுமே. காடோட ராஜா அப்படி சொன்ன உடனே முதலையோட முகத்துல ஒரு பிரகாசமான வெளிச்சம் ஒண்ணு தெரியுது. அதுக்கப்புறம் அவர் ஒரு அழகான மனுஷனாக மாறிடுது. யார் நீ? நான் ஒரு வேட்டைக்காரன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டு விலங்க வேட்டையாடி கொண்டுகிட்டே இருந்தேன். இதனால கோவம் பட்டு ஒரு சாமியாரு நீலவண்ணத்து முதலையா என்ன மாத்திட்டாங்க. என் சாபம் எப்போ தீரும்னா, நான் ஒரு முடியாத ஒரு விலங்க காப்பாத்தினதா அது முடியும். நான் அதை என் பிள்ளையா பாசத்தை காட்டணும். நான் அதை இப்போ பண்ண. எனக்கு சாபம் விமோச்சனம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட புள்ளைய காப்பாத்தி என் கைக்கு கொடுத்திருக்கீங்க. உங்களால தான் இந்த காட்டோட பெரிய எதிரி கொன்னு போடப்பட்டான்.
நான் இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அழகான அந்த ஆளு கோலுவ கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டே இப்படி சொல்றாரு. நான் உன்னை அப்பப்போ சந்திப்பேன். நான் உன்னை இப்போ கூட ஒரு பிள்ளையாதான் பாக்குறேன். கண்டிப்பா இந்த காடு இனிமே உன் வீடாவும் இருக்கும். நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். அப்புறம் அந்த அழகான மனுஷன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் காட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க.